ஹாய் அழகீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கேக் ஆர்டர்ஸில் எதுவும் எடுக்கல அழகீஸ். ஏன்னா நான் வந்து ஒன் டே லீவ் விட்டுட்டேன். பின்னாடி ஒருத்தி நிற்கிறாள் வைஷு, அவள் வந்து என் தொங்கச்சி. அவளுக்கு வந்து காலேஜ் 2 டேஸ் லீவ் போட்டு அழகீஸ். அது காரணம் என்னென்னா, எங்கள் மம்மி டேடியெல்லாம் வந்து ஒரு ஒரு வேலையாக வெளியே போயிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு அம்மா குழந்தை நிற்கிதுல, அது ஆஃப் டே லீவு. ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க மாடு கன்றுக்குட்டி எல்லாத்துக்கும் தண்ணி காமிச்சு மேவறுத்து அது அத்தனை வேலையும் நான் அங்கே தான் அழகீஸ் பண்ணணும். ஸோ எல்லாருமே மிக்சிங்காக பண்ணணும். அதனால் அம்மா குழந்தை சீக்கிரமாக போகணுங்கிறதுக்காக மெயினாக பண்ணிகிட்டு இருந்தோம். பட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அம்மா குழந்தை கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் நானும் வைஷும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன் நான் காலையிலேயே இங்கே வந்துட்டேன் பார்த்தீங்களா, ஒரு 10 மணிக்குள்ள நான் இங்கே வந்துட்டேன். காலையில் எந்திரிச்சோடனே எனக்கே மாமாவுக்கும் செம்ம சண்டை அழகீஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நான் படுத்துட்ருக்கேன் அழகீஸ். அவர் வந்து எப்போவுமே ஷார்ப்பாக லீவாக இருந்தால் ஒரு 6, 7 எந்திரிப்பார். லீவ் இல்லைன்னா 5:30, 6க்குள்ளே எந்திரிச்சிருப்பார் அவரும். ஸோ எந்திரிச்சிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டு போட்டுட்டு விட்டுட்டு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டால் கோவம் வருமா வராது அலெக்ஸ்? நீங்களே சொல்லுங்கள். ஸோ நான் வந்து அப்போத்துக்கு சரி டென்ஷன் ஆகக்கூடாது, நான் கண்ட்ரோல் இருந்தாலும் அந்த டென்ஷன் என்ன மீறி வந்து அது கத்துறேன். ஏதோ அவங்க பெரிய தப்பு பண்ண மாதிரி. ஒரு சின்ன விஷயந்தான், அது பண்ணுன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க தான். பட் என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. அது எனக்கு பெரிய வியாதி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படி தான். இப்போ இந்த வீடியோ எடுத்து எப்படின்னா 1 வீக் இருக்கும். 1 வீக் வச்சு இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையிலும் கூட என்ன பண்ணார், சேம் அதே தான் பண்ணார். பட் வெளியே போய் கேட்டால், இல்லைம்மா மணி 7 ஆயிடுச்சு, எந்திரிக்க கற்று அப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க கூட ஓகே. அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஈ அப்படின்னு பல்ல காமிக்கிறாரு. கோவமாக வருது அழகீஸ். ஸோ இது வந்து இங்கே வந்து எல்லாம் எங்களை சுற்றி இருக்கவங்களாம் என் ஹஸ்பண்ட் வந்து தங்கம் வைரம் பொண்ணுன்ட்டு இருப்பார். ஆனால் அனுபவிக்கிற எனக்கு மட்டும்தான் அழகீஸ் தெரியும் அவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாருன்னு. அவர் வந்து முகமடி போட்ட கில்லர். ஸோ எப்படின்னா நாசுக்காக வேலை பார்ப்பார். ஸோ அது யாருக்குமே புரிய மாட்டேது. நான் வெகுளியாக பேசுறதுனால நான் கெட்டவள் ஆயிடுறேன். அவர் முணுக்கு நின்றுட்டு 300 வீட்டுக்கு தீ வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த கேஸ் அவர். வெளியே பார்த்தா அவர் பேசுகிறது எல்லாமே சமத்து தான், எந்த கெட்ட பழக்குள்ள எல்லாமே நல்லவர் தான். பட்டு பண்ணுறதெல்லாம் கேடி வேலை. என்னென்னா சம்பளம் வாங்கிட்டு ₹1 எனக்கு தரமாட்டான். என்ன பண்ணுறான்னே தெரியாது. ஆனால் கெட்ட செலவு தம்மு தண்ணி அதெல்லாம் எந்த பழக்கம் கிடையாது. பட்டு என்ன பண்ணுறான்னு இப்போ வரைக்கும் என்ன கண்டுபிடிக்க முடியல, அது வேறு விஷயம். பட் நான் வந்து சம்பாதிக்கிற காசு அத்தனையும் நேற்றும் கூட தண்ணி வரி கட்டுன அழகீஸ். அதுவும் கூட எங்கிட்ட இருந்து தான் அழகீஸ் ₹2000 பிடுங்கினாரு. இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா அழகீஸ்? ஸோ எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அபியாக்கா அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். அவர் மேலே தப்பு இருந்தால் கிரியானா அப்படி பண்ணாதீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அழகீஸ். நான் ரொம்ப வெக்ஸில் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில்.